ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ நான் தான் சொல்லலை உங்ககிட்ட. ஆனால் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நானே இங்கே பெரிய ப்ராப்ளமில் இருக்கேங்க. யூடியூப்காரன் எனக்கு ரிப்பீட்டட் கண்டென்ட், ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிற காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. அதனால தான் நான் யோசிச்சு தான் ஒன்றும் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நான் இதை சொல்கிறதுனாலையும் எனக்கு எந்த யூஸும் இல்லை. நான் இன்னும் காப்பிரைட் இஷ்யூவில் தான் இருக்கேன். ஸோ இருந்தாலும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இந்த நான் சொல்லணும்னு நீங்கள் எல்லாம் ஆசைப்படுவீங்கள்ல. ஸோ அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி பிரியா பற்றி பார்த்துடலாம். நேற்று காலையிலே ஒரு அப்டேட் பார்த்தேன். ஆக்டர் கதிர் நடித்த 2024 நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட பாடல் ஒன்று, லிரிக்கல் வீடியோ ஒன்று இப்போ யூடியூப்பில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. மாணவன். நானுமே யூடியூப்பில் மாணவன்னு தான் சர்ச் பண்ணேன். உடனே அந்த பாட்டு வந்துச்சு, கொல்லுறாலே அப்படின்ட்டு. ஸோ அதில் ஒரு காலேஜில் தான் நடக்குது. காலேஜில் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டாக நம்ம லக்ஷ்மி பிரியா இருக்காங்க. ஒருத்தவங்க கரும்பு உடைக்கிறப்போ லக்ஷ்மி பிரியா பார்த்து கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் அந்த கரும்பை ஈஸியாக உடைச்சிட்டு போயிடுவார். ஸோ 1.75 செகண்ட்ஸில் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம ஃபேன்ஸ், நம்ம எல்பி ஃபேன்ஸ், நம்ம வீக்கா ஃபேன்ஸ் தான். ஸோ அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா 1.75 டைமிங் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங்கில் கரெக்டாக நம்ம லக்ஷ்மி பிரியா இருப்பாங்க. அண்ட் நம்ம ஷீ அவார்ட்ஸும் நேற்றுக்கு 7:30 ப்ரோமோஸ் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ண ப்ரோமோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோவில் நம்ம லக்ஷ்மி பிரியா அந்த சீட்டில் உட்காந்து பார்ப்பாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. அண்ட் இன்னொரு ப்ரோமோ, அவங்க அவார்டு வாங்குகிற ப்ரோமோவில் அவங்க நடந்து வர்றதாக இருக்கட்டும். அண்டு அவங்க அவார்டு வாங்கி என்ன சொல்லுவாங்கன்னா, ஜூனில் மகாநதி சீரியல் முடிஞ்சுமே எனக்கு இவ்வளோ ரெகக்னைசன், இந்த ஒரு கேட்டகரியில் அவார்டு கொடுத்துருக்கீங்க, என் சீரியல் முடிஞ்சுமே என்னை சீரியல் தொடருது அப்படின்னு தான் நான் சொல்வேன். அண்ட் எப்பயுமே என்னோடய ஃபேன்ஸை நான் மறக்கவே மாட்டேன். என்னோடய ஃபேன்ஸ்க்காக தான் இந்த விருது அப்படின்ட்டு ஃபேன்ஸை ஸ்டேஜில் ரொம்பவே புகழ்ந்திருப்பாங்க. அதுதான் நம்ம தங்கப்பிள்ளை. நம்ம லக்ஷ்மி பிரியா பற்றி தான் நமக்கு தெரியுமே. ஆன் ஸ்டேஜ் என்ன பேசணுமோ செம்மையாக பேசி வச்சுருவாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் நம்ம ஷாத்திகாவும் ஷாத்திகா தான் அந்த கலாட்டா அவார்ட்ஸில் விஜேவாக இருந்தாங்க. ஸோ அந்த விலாக் ஒன்று போட்டிருந்தாங்க. அது நான் இன்னும் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்கிறேன். அண்டு இதெல்லாம் நம்ம லக்ஷ்மி பிரியா அப்டேட்ஸாக இருந்தாலும் அடுத்து நம்ம சுவாமி ஒரு அழகாக பட்டு வேட்டி ஷர்ட்டில் க்ளீன் ஷேவில் செம்மையாக அந்த சன்லைட் அவர் மேலே படுற மாதிரி, அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் போல. ஆல்ரெடி நம்ம மகாநதி விஜய் வீக்கா வீட்டிலேருந்துமே அந்த சன்லைட் படுற மாதிரி நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணிக்காரு. ஸோ அது மாதிரி இது எந்த வீடுன்னு தெரில. ஸோ சன்லைட் படுற மாதிரி செம்மையாக ஒரு பாட்டு பாடி நம்ம ஃபேன்ஸை பார்த்து பாடுற மாதிரி தான் இருந்தது. என் தங்கமே அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாகவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவர் சந்தோஷமாக நம்ம ஃபேன்ஸுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் அவர் காட் மோடுக்கு மாறினார்ல. ஸோ அவர் காடாக எந்த சீரியலில் நடிக்கிறாருன்னா ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு. ஜி தெலுங்கில் ஒரு சீரியலில், அதாவது சிரஞ்சீவி, சின்ன வயசு சிரஞ்சீவியாக ஒரு பையன் நடிச்சிருப்பான் போல். அந்த பையன் ஏதோ ஒரு சீரியலில் நடிக்கிறான் போல். அந்த பையனை காடு காப்பாற்றுற மாதிரி, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ட்டு நம்ம சுவாமி காப்பாற்றுறாராம். ஸோ அதுதான் அவங்களோட ஃபுல் கெட்டப், அவங்களோட அந்த பார்வை, அந்த கடைக்கண் பார்வை எங்கள் மேலே படாதா சுவாமி அப்படின்னு போல். ஸோ அது மாதிரி அவரோட அந்த பார்வையும் அந்த இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிவோஷ்னலாக நம்ம காடே பார்த்த மாதிரி இருந்ததுன்னே சொல்லலாம். செம்மையாக இருந்தது. ஸோ இதில் சுவாமியோட அப்டேட்ஸ். அண்டு உங்ககிட்ட இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். நம்மளாம் இப்போ மகாநதி முடிஞ்சிச்சு, அடுத்த அப்டேட் என்னடா கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் இருந்தப்போ, நம்மளை யூஸ் பண்ணிக்கிற, நம்மளை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கிற சில யூடியூபர்ஸும் இருக்காங்க. ஏன்னா நான் இப்போ மகாநதி ஸ்டார்டிங்லேருந்தே யாரெல்லாம் அப்டேட் தருவாங்க, யாரெல்லாம் மகாநதி வீக்கா பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற நிறைய யூடியூப் சேனல்ஸை நானுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற யூடியூப் சேனல்ஸ் பற்றி பொதுவாக நான் சொல்லலான் இருக்கேன்.